அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே தினம் ஒரு தூதின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். இந்த நாளிலே எபிரேயர் எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 8வது வசனம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் என்று. இந்த நிருபத்தை எழுதின தேவ மனுஷனுக்கு கிடைச்ச ஒரு வெளிப்பாடு, அவர் எந்த சூழ்நிலையிலுமே மாறாதவராக இருக்கிறார் என்று. அப்படி என்றால் பல்வேறு விதமான சூழ்நிலைகளிலே இயேசுவை கவனித்து பார்த்திருந்திருப்பார். எந்த இடத்திலும் அவர் தன்னை மாற்றிக்கொள்வதற்கு ஆயத்தமாகவே இல்லை. அவர் மாறவே மாறமாட்டார், மாறாதவராகவே இருக்கிறார் என்ற ஒரு முடிவுக்கு வருவதற்கு பல நிகழ்வுகள் அவருடைய வாழ்விலே அவர் சந்தித்திருக்கக்கூடும். ஆகவேதான் அவருக்கு கிடைச்ச வெளிச்சம் இயேசுவை குறித்தான உறுதியான வார்த்தையை சொல்லுகிறார், அவர் மாறாதவர் என்று. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல இடங்களிலே பல சூழ்நிலைகளிலே இயேசுவை நோக்கி இரவும் பகலும் ஜெபிக்கிறோம், உபவாசம் இருக்கிறோம், வேதத்தை நிறைய வாசிக்கிறோம். இப்படி சங்கிலி தொடர் ஜெபம் என்று சொல்லி தொடர்ச்சியாக நாம் ஜெபிக்கிறோம். இப்படி பல்வேறு விதங்களிலே ஒரு கோரிக்கையை மையமாக வைத்து ஆண்டவரை நோக்கி நாம் இரவும் பகலும் கூட வேண்டிக் கொள்கிறோம். இவை எல்லாமே ஆண்டவரை மாற்றுவதற்கான முயற்சி அல்ல. நீ என்ன உபவாசம் இருந்தாலும், என்ன தொடர்ச்சியான காரியத்தை நீ இடைவிடாமல் செய்தாலும், அவரை ஒரு நாளும் ஒரு பொழுதும் மாற்ற முடியாது. அப்படி என்றால் உபவாசம் இருப்பதும் அல்லது ஜெபிப்பதும் அல்லது ஆராதிப்பதும் இப்படிப்பட்டதான ஒழுக்கமான காரியங்களை செய்வதும் தவறா என்றால் இல்லவே இல்லை. நாம் செய்யக்கூடிய எந்த காரியங்களையும் அவரை மாற்றாது, மாறாக நம்மை மாற்றும். நாம் ஒருவேளை தொடர்ச்சியாக ஜெபிக்கிறோம் என்றால் நாம் நாளுக்கு நாள் மறுரூபமாவோம். வேதத்தை அதிகமாக வாசிக்க நம்முடைய வாழ்க்கை இன்டர்னல் சேஞ்ச், உள்ளான மனிதன் மாறுவான். இப்படி ஆவிக்குரியதான வாழ்விலே நாம் மாறுவோமே ஒழிய அவரை மாற்ற முடியாது. நம்முடைய உபவாசம், நம்முடைய ஜெபம் அவரை மாற்றாது. மாறாக என்ன செய்யும்? நாம் தான் அது நிமித்தமாக மாறுகிறோம். அதே போல் அவர் மாறாதவர். எப்படி என்றால், உங்கள் மேலே ஆண்டவர் வைத்திருக்கிற தரிசனங்கள், திட்டங்கள், நோக்கங்கள், அழைப்பு, இவை எல்லாமே உங்களை கொண்டே செய்யணும் தான் நினைக்கிறார். ஆகவே நம்முடைய கிரியைகள் ஒருவேளை ஆண்டவருக்கே பிரியமாக இல்லாமல் இருந்தாலும் அவர் தம்முடைய திட்டத்தை மாற்றிக்கொள்வாரா? நம்ம மேலே வைத்த அந்த நோக்கத்தை மாற்றிக்கொள்வாரா? மாற்றிக்கொள்ளவே மாட்டார். மாறாக நாம் நிச்சயமாக மாறும் வரை அவர் காத்திருப்பார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆராதிக்கிற தெய்வத்தை குறித்து ஒரு தெளிவான நிச்சயத்துக்கு வருவோம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். என் வாழ்விலே, என் விஷயங்களிலே, என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றிலுமே அவர் தன்னை மாற்றிக்கொள்வதே இல்லை. அதே போல் அதற்கு மாறாக நான் அவரை மாற்றுவதற்கு எந்த முயற்சி எடுத்தாலும் நான் தான் தோல்வி அடைவேன். ஆகவே இன்றைக்கும் பிரியமான தெய்வத்தின் பிள்ளைகளே, நாம் எல்லாருமே ஒரு காரியத்தில் இன்னும் அதிகமாக ஒரு அடி எடுத்து வைப்போம். அவரை பற்றி அதிகமாக புரிந்து கொள்வதில்லை, அவரை அறிகிற அறிவிலே வளர்ந்து கொள்ள இன்னும் அடுத்த எல்லைக்குள்ளாக போக முயற்சி எடுப்போமே. இவையெல்லாம் அவரோடு நானும் நீங்களும் செலவிடக்கூடியதான நேரங்கள் தான். நம்முடைய ஜெபங்களும், நம்முடைய துதி ஆராதனைகளும், நம்முடைய வேத தியானங்களும், ஆராதனை ஒழுங்குகளும், சபை ஒழுங்குகளும், இவை எல்லாவற்றையும் இன்னுமே கொஞ்சம் தீவிரப்படுத்துவோமே. இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்வதற்கும் அவரை புரிந்து கொள்வதற்கும் இவையெல்லாம் போதுமானதாக இருக்கும். ஆகவே அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நம்ம மேல் வைத்த திட்டங்கள் மாறாது. எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். உங்கள் கிரியைகள், உங்கள் செயல்கள், ஒருவேளை என் தேவன் என் மேலே வச்சிருக்க திட்டத்தை மாற்றிவிட்டாரோ என்று அவர் மாற்றிக்கொள்ள அவர் ஆயத்தமாகவே இல்லை. உங்களை கொண்டே தான் செய்ய விரும்புகிறார். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் பேசுகிற ஒரு வார்த்தை, உங்களை குறித்தான தெய்வ திட்டங்கள் மாறாது, அழைப்பு மாறாது, வரங்கள் வல்லமைகள் மாறாது. அவர் கொடுத்த எதையுமே அவர் எடுத்துக்கொள்ள அவர் விரும்ப மாட்டார் என்பதை புரிந்து கொண்டு அவர் மேல் வச்சிருக்கிற
அன்பை இன்னும் அதிகரிப்போம். இன்னும் அவரோடு கிட்டி நெருங்கி சேர்வதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக நம்மேல் வைத்த தெய்வ திட்டம் நிறைவேறும். பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. உம்முடைய அன்பின் குமாரனாக இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்று என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஆகவே எங்கள் வாழ்விலே நாங்கள் ஆராதிக்கிற தெய்வத்தை குறித்து எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அவர் மாறாதவராக இருக்கிறார் என்று. ஆகவே அவரை மாற்றிக்கொள்வதற்கு நாங்கள் முயற்சி எடுப்பதை விட்டுவிட்டு அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கட்டும் அப்பா. எங்கள் வாழ்க்கை மாற்றுவதற்கு அவர் கொடுக்கிற ஆலோசனைக்கு நாங்கள் கீழ்ப்படியட்டும். தொடர்ந்து கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு உறவு, ஒரு நெருக்கம் இந்த நாளிலே அதிகரிக்கட்டும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் பூத்து குலுங்குகிற உன்னத அனுபவங்கள் பழுகி பெருகட்டும். மகிழ்ச்சியின் சந்தோஷம் பெருகட்டும். இன்னும் ஒரு அடி ஆண்டவர் பக்கமாக திரும்பி வருவதற்குண்டான முயற்சி, அர்ப்பணம் உண்டாவதாக. ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.